அன்பை பாடும். என் நாவும் நாமம் போற்றும். என் இதயம் உம்மில் மகிழும். எனக்கென்றும் நீர் போதும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவ நல்லவர். இந்த நாளிலும் வேண்டிய நன்மை கிருபையை கர்த்தர் தொடர பண்ணுவாராக. யோவான் சுவிசேஷம் 2வது அதிகாரம் 4வது வசனம். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேளை இன்னும் வரவில்லை என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கானா ஊரில் ஒரு கல்யாண வீடு. இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது அந்த கல்யாண வீட்டுக்கு வருகிறார்கள். இப்பொழுது அங்கே பரிமாறப்பட்டு கொண்டிருந்த திராட்சரசம் குறைவுபட ஆரம்பிக்கிறது. மரியாள் இந்த காரியத்தை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து சொல்லுகிறார்கள். திராட்சரசம் இல்லை என்று சொல்லும்போது இயேசு கிறிஸ்து மரியாளை பார்த்து சொன்ன வார்த்தை தான் இது, என் வேளை இன்னும் வரவில்லை. என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, பல நேரங்களில் இத்தனை காலமாகியும் எனக்கு இன்னும் நன்மை வரவில்லையே, எனக்கு இன்னும் வாசல் திறக்கவில்லையே, எனக்கு இன்னும் சுகம் கிடைக்கவில்லையே, என் வாழ்க்கையில் இன்னும் வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லையே என்ற வேதனையோடும் ஏக்கத்தோடும் யாராவது இதை கேட்டுக்கொண்டிருப்பீர்களே, ஆனால் இந்த நாளிலே உங்கள் காதுகள் கேட்க கர்த்தர் நமக்கு தருகிற ஆலோசனை இதுதான். வார்த்தையை தந்தவர் நிச்சயம் நிறைவேற்றுவார். நாம் எதிர்பார்த்த நாட்களில் அது நிறைவேறாமல் போகலாம், ஆனால் குறித்த காலத்திலே கர்த்தர் அதை நிச்சயம் நிறைவேற்றுவார். பிரசங்கி 3வது அதிகாரம் 1வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. அப்படி என்றால் வாக்குத்தத்தம் இன்னும் நிறைவேறவில்லையே என்று ஏங்குவதை விட வேளை இன்னும் வரவில்லை என்று எண்ணி பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில அந்த நம்பிக்கை என்னும் தீபம் அணையவே செய்யாது. இயேசு அதை தான் செய்தார். வேளை இன்னும் வரவில்லை. வேளை வரும்போது செய்ய வேண்டியதை அவர் நிச்சயம் செய்வார். ஆமென். இதே 2வது அதிகாரத்தில் வேளை இன்னும் வரவில்லை என்று சொல்லிவிட்டு அந்த கல்யாண வீட்டை விட்டு அவர் திரும்பி போகவில்லை. அவர் அங்கே தான் இருக்கிறார். ஆமென். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள் செய்யாமல் இருக்கலாம், ஆனால் அவர் கூடவே தான் இருக்கிறார். ஆமென். அவர் செய்வாரா? நிச்சயம் செய்வார். எப்பொழுது செய்வார்? வேளை வரும்போது அவர் செய்ய வேண்டியதை நிச்சயம் செய்வார். நமக்கு தெரியும், அவருடைய வேளை வந்ததும் அவரை யாரும் ஃபோர்ஸ் பண்ணவில்லை. ஆமென். அவருடைய வேளை வந்ததும் அவர் சொல்லுகிறார், வேலைக்காரர்களை பார்த்து கச்சாடி உள்ளே கொண்டு வாங்க, தண்ணீரால் அதை நிரப்புங்க, அதை மொண்டு நீங்கள் கொடுங்கள் என்று சொல்லும்போது அங்கே அற்புதம் நடந்தது. கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டது. அவர் சகலவற்றையும் அதன் காலத்திலே தான் செய்வார். ஆமென். எனவே எதிர்பார்த்த காரியம் எதிர்பார்த்த நேரத்தில் கிடைக்காமல் போவதை குறித்து கலங்க தேவையில்லை. வேளை இன்னும் வரவில்லை. வேளை வரும்போது நிச்சயமாய் சிறந்தது கிடைக்கும். அதே தானே இங்கே 2வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தில், எந்த மனுஷனும் முன்பு நல்ல ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். ஆமென். அதாவது சிறந்ததை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். பெஸ்ட் இஸ் எட் டு கம். சிறந்தது வரப்போகிறது. வேளை வரும்போது அது வரும். தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர். அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. தயை செய்யும் காலம் குறித்த நேரம் வரும்போது கர்த்தர் எழுந்தருளி கிரியை செய்வார். எனவே சோர்ந்து போக தேவையில்லை. நன்மை வரவில்லை என்று சொல்லாதீர்கள், வேளை இன்னும் வரவில்லை என்று சொல்லுங்கள். வேளை வரும்போது நிச்சயம் கர்த்தர் கிரியை செய்வார். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. வேளைக்காக காத்திருக்க கிருபையை எனக்கு தந்தருளும். வேளைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு தந்தருளும்.
நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நல்ல தகப்பனே, நீர் உம்முடைய வேளையில எல்லாம் நேர்த்தியாய் செய்கிறவரப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். நிச்சயம் எங்களுக்கு குறித்த வேளையில செய்வீர். இந்த நம்பிக்கையோடு காத்திருக்க முன் செல்ல கிருபை செய். அப்படி காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே இந்த நாளில் வேண்டிய கிருபைகளையும் பலத்தையும் கொடுத்து கண்மணி போல காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.